என்னைக்கு இந்த மாலேகான்ங்கிற ஊர்ல இரண்டாவது தடவையாக குண்டு வெடிக்குதோ அதே நேரத்தில் குஜராத்லையும் குண்டு வெடிக்குது. அதே நேரத்தில் இங்க வெடிக்கிற அதே நேரத்தில் குஜராத்ல மாடேகான் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஊர்ல குண்டு வெடிக்கிறது. அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் சிறுவன் தான் சாவுறான். மக்கள் இல்லாத இடமா பார்த்து குண்டு வச்சிருக்கிறாங்க. அதுங்க அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு அப்புறம் சொல்ல விவரம். அப்ப மாடேகான்ங்கிற ஊர்ல குண்டு வெடிச்சு அதே அன்னைக்கு குஜராத்ல மாடேகான்ங்கிற ஊர் இடத்துல என்ன செய்யுது, ஒரே நாள்ல 2 குண்டு வெடிப்பு நடக்கிறது. உடனே வந்துட்டாங்க, நாட்டில் நாச வேலை பெருகி விட்டது, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ சதி, உசாமாவுடைய சதின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அது ஒரு பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 25/7/2000 இப்ப சமீபத்தில் பெங்களூர்ல குண்டு வெடிப்புல நிறைய இடத்துல குண்டு வச்சா, 8 இடத்துல வச்சிருக்கான். ஆனா இறந்த எத்தனை, 2 பேர் இறந்தாங்க. இந்த இதை முஸ்லீம் சொல்லி அங்க உள்ள 4 அப்பாயை பிடிச்சி வச்சிருக்கானுவோ, எந்த ஒரு ஃபாலோப்பும் கிடையாது. அதுக்கடுத்து என்ன செய்யுது, 13/5/2008 இந்த வருஷம் 5வது மாசத்துல ஜெய்ப்பூர்ல, ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல குண்டு வைக்கிறாங்க. 63 பேர் காலி. அந்த குண்டு வெடிப்பை வச்சு முஸ்லீம்களை நரவேட்டையாடுறாங்க. ராஜஸ்தான் என்ன செய்யறான், முஸ்லீம்களை பூரா கொன்னு குவிக்கிறான், கடையை சூறையாடுறான். அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே அவ்வளவு அநியாயம் நடக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் ராஜஸ்தானுக்குள்ள போறதுக்கு தடை விதிக்கப்படுறாங்க. போய் பார்க்கறதுக்கு போனா விடமாட்டேங்கிற ராஜஸ்தான்ல இருக்கிற பாஜக அரசு. அப்ப இந்த குண்டு வெடிப்பை காரணம் காட்டி முஸ்லீம்களை கருவத்தாங்க. இந்த ஜெய்ப்பூர்ல கொண்டு வச்சது யாருன்னு சொன்னா, முஸ்லீம்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா 26/7/2008 ஒரு குண்டு வெடிப்பு அகமதாபாத்ல நடக்கிறது. அதுல 55 பேர் இறந்து போறான். இப்ப இந்த வருஷம் 7வது மாசத்துல 55 பேர் காலி. உடனே அதே முஸ்லீம்னு சொன்னான். அதே தேதியில அதே குஜராத்ல சூரத்துங்கிற நகரத்துல ஒரு குண்டு வெடிக்கிறது. அது சேதம், ஆள் சேதம் கிடையாது, காயங்கள் ஏற்படுகிறது. சூரத்துல 1, அகமதாபாத்ல 1, இப்படி குண்டு வெடிப்பு 2008 நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் 2008 செப்டம்பர் மாசத்துல டெல்லியில மறுபடி குண்டு வெடிக்கிறது. அதுல ஒரு 15 பேர் சாவுறான். அதுக்கப்புறம் அஸ்ஸாம்ல 30/10/2008 குண்டு வெடிச்சு, கவுஹாத்தில குண்டு வெடிச்சு 70 பேர் செத்துருக்கான். சரியா, இன்னும் எண்ணிக்கை அதிகமாகலாம், அதிகமான பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. 40 இடத்துல குண்டு வெடிச்சிருக்கிறது. 2 இடத்துல என்ன பண்ணிருக்கிற, முஸ்லீம் செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணிருக்கிற. மீதி இடங்கள்ல எல்லாம் நடந்த உடனே முஸ்லீம் மேல ஒரு பழிய போட்ட நிரூபிச்சியா, முஸ்லீம் அந்த அந்த குற்றம் செஞ்சவனை நீ கண்டுபிடிக்கலன்னா தொடரத்தானே செய்யும். உண்மையிலே எவன் செஞ்சான்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தான் வச்சோம் இந்த கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குன உடனே பார்வையெல்லாம் எங்க போகுது, நம்மளை நோக்கியே வருது.